வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை. நற்பவி ஹலோ மக்களே, நான் வந்து வேலை வந்து அந்த கலசத்துலேருந்து எடுத்து கீழே வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மேல் மேலே இருக்கிற ஷார்ப்பை வந்து நாம் எப்போவுமே கவனிக்கணுங்க. அந்த கூர்மை பகுதியில் நாம் வந்து லெமன் தான் குத்தி வைக்கணும். அந்த குத்தி வச்சுருக்க லெமனை வந்து நான் அடிக்கடிக்கு மாற்றணும்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கும் அந்த லெமனை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டு கும்பிட்ணுங்க. அந்த வேலை ஐயனை வழிபாடு பண்ணும்போது நம்ம வர பிரகாரம் தாங்க செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் இருக்கிற அரிசி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாங்க. அந்த கிண்ணத்தில் இருக்கிற அரிசியை வந்து நம்ம வந்து பொங்கல் செஞ்சிடலாம். நான் ஏற்கனவே செஞ்சு பகவான் வழிபட்டுட்டு அது வந்து கோமாதக்கம் போட்டுட்டாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா வேலை வந்து நம்ம வந்து சபீனால் துலக்கவே கூடாதுங்க. அதில் சோப்பும் படக்கூடாது. நாம் வந்து அந்த வேலை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் இருக்குல்ல, அந்த லெமனுடைய சாறை வந்து பிழிஞ்சிக்கலாங்க. இல்லை லெமன்லேயே நாம் வந்து அவருக்கு வழிபாடுகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நாம் அபிஷேகத்தை தொடங்கணும். நான் பார்த்திங்கன்னா எல்லா அபிஷேகமும் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதனால் விபூதி அபிஷேகம் மட்டும்தாங்க. விபூதி அபிஷேகம் செஞ்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க ஆர்த்தி காட்டணும். ஆர்த்தி காட்டின பிறகு பார்த்திங்கன்னா நான் இருந்த இடத்துலையே அந்த ஐயனை எடுத்துன்னு போய் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா தாங்க கலசம் இருக்குல்ல, அந்த கலசத்தினோட அரிசியில் எடுத்துன்னு போய் வேலை எடுத்துன்னு போய் வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டேங்க. நான் போட அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.